ஓகேடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். சில இடத்துல லாஜிக் மிஸ் ஆகும், சில இடத்துல சொதப்பியிருப்போம். அதே மாதிரி நாங்கள் எங்களோட மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக எங்களோட அடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் ரெக்டிஃபை பண்ணிப்போம். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. யூடியூப்ல தான் நான் போடுவோம், யூடியூப்லேயும் போடுவோம். சரி அப்படியே அவ்வளோதான், படத்தை போடுங்கப்பா. நம்மளோட கடந்த காலம் நம்மளை திருடணுன்னு ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளியிருக்கு. நம்மளோட நிகழ்காலம் நம்ம எல்லாரையும் இங்கே யதார்த்தமாக ஒன்று சேர்த்துருக்கு. நம்மளோட எதிர்காலம் இப்போ நம்ம கையில். திருடணுன்னு முடிவு பண்ணியாச்சு. வழிப்பறி பண்ணுறது, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இதெல்லாம் பழைய ஸ்டைல். டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. டெக்னாலஜியா? ஒன்றும் புரியலையே ஃப்ரெண்டு. ஃபேஸ்புக்கா? எனக்கு தெரியும்டா, சிவகார்த்திகேயன் படம் முகப்புத்தகம், அதில் கூட நீங்கள் சொல்கிற மாரி ஃபேஸ்புக்கை சேர்த்துடுவாங்க. மீடியா நம்ம மக்களுக்கு எல்லா விதத்துலையும் கை கொடுக்கும். ஆனால் அதை அவங்கவுங்க பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. எஃபியில் அவனா ஒருத்தனை பிடிங்க, அவனை வச்சு நம்ம கேம் ஆரம்பிப்போம். ஆனால் எப்படின்னா என்கிட்ட லேப் இருக்கு, வேணா அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். ஏய், உங்ககிட்ட எதிரா லேப்பு? நீயே நான் பண்ண மொதல் திருட்டே அதான். எல்லாரையும் கொஞ்சம் கவனிங்க. அவன் நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? பார்க்கலான்னு சொல்ல வேண்டியதானே? அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏய், என்ன பிரச்சனை சொன்னால் தானே தெரியும். ஃபோட்டோ அனுப்ப மாட்டான், நேரில் தான் பார்க்கணும் அனுப்பிடுறான். டேய் எழுந்துடுறா. டேய் டேய், நாளைக்கு எல்லாம் கரெக்டாக நடந்துரும்ல, சொதப்பிட மாட்டோமே, பயமாக இருக்குடா. அவங்க நடக்கும், மூணின்னு பாடுறான். எதுக்கு தேவையில்லாம போய் நிற்கிற? அவனை போய் பார்ப்போம், அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். வா. சரி, பார்க்கலான்னு சொல்லு. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில். எப்படா வரான்? 8 மணிக்கு வரேன் நான். இப்போ டைம் என்ன? இப்போ இருக்க டைம் படி பார்த்தா இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருக்கணும். ஏய் ஏய், அவன் என்ன ட்ரெஸ்ஸில் வரானா? ப்ளூ கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு போட்டுன்னு வரேன். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள். பார்த்துட்டீங்களா? நல்லா பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. சரி வாங்க போகலாம். போகலாமா? பஸ்ஸு ஃபோட்டோ தானே கேட்டீங்க,
இப்போ நேர்லேயே பார்த்தாச்சு. இப்போ அவங்ககிட்ட மறுபடியும் போய் பேசணும், க்ளோஸ் ஆகணும். அவனை ஏன் பார்க்க வராததுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். மீதியை அப்படி சொல்கிறேன். என்னடா ரிப்ளை பண்ணுறானா அவன்? இல்லைடா, அவன் கோச்சிக்கிட்டான்டா. கோச்சிங் நானா? டேய் கோச்சிங் நானாண்டா அவன். என்னது கோச்சிக்கிறானா? பாஸு அவன் கோச்சிக்கிறானா? இப்போ என்ன பண்ணுறது? சாரின்னு மெசேஜ் அனுப்பு, 10 நிமிஷத்தில் ரிப்ளை வரும். தேவை பண்ணி தோலை போ. பாசே ரிப்ளை வந்துருச்சே, எப்படி? நம்ம ஊர் பசங்களுக்கு பொண்ணுங்க வருத்தப்பட்ட மனசு கேட்காதுல்ல. சூப்பர் சூப்பர் பாசே. ஏய் ரிப்ளை பண்ணுறா. ஃப்ரெண்டே எப்போ மீட் பண்ணலான்னு கேட்குறான். ஃபோன் நம்பர் வாங்கிக்கடா. அவனை கேள்வி. ஹலோ, எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வரணும், இன்னும் 10 நிமிஷம் இங்கே இருப்பான். ஏய் 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 அங்கே பாருங்க. போங்க. ஏய் ஏய் கட்டாம போதா. வேணாம் 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 வேணாம், அவன் ஏற்கனவே மைக்கில் தான் இருக்கும். இப்போ இவங்க இருக்கு சேஃப் இல்லை, இவனை வேற எங்கேயாவது மாற்றி ஆகணும். கரெக்ட். யாராவது ஃபோனில்? யாரு? இவன் தான்டா ஃபோன் பண்ணுறான். இவனா? சரி எடுத்து பேசு. ஹலோ. சரி. என்னாச்சு? டிராஃபிக்கில் மாட்டிக்கணும்ண்ணா, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவோண்ணா. அப்போ நம்ம மாற்றி கடத்திடுவோமா? அடியா இந்த பஸ்ஸில் பார்த்து அப்படியாடா. ஏய் ஒரு நிமிஷம் எல்லாம் கம்முன்னு. ஷிட், ஒரு பைசா இல்லை, வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஏய் அங்கே பாரு. இவன் தான்டா. ஏய் வாங்க, அங்கே பாருங்க. பொண்ணு யாருடா? அப்போ அந்த கண்ணாடி போட்டு பையன் தூக்குனவன் யாருடா? அவன் எங்கடா அவன்?
பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததும் இவன் தான், புல்வெளிக்கு வந்ததும் இவன் தான், ஃபோனில் பேசுனதும் எஃபியில் பேசுனதும் அந்த கண்டி போட்ட பையன்கிட்டனா அப்போ இவன் யாரா? இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிற? ஏய் தூங்கலடா. அந்த கண்ணாடி போட்ட பையனை இங்கேயோ பார்த்துருக்கேன்டா. எங்கடா பார்த்த? பஸ் ஸ்டாண்டில் வாட்டர் பேக்கெட் வாங்க போனல, அங்கே அவனை பார்த்தேன்டா. என்னடா பேசுறீங்க 2 பேரும்? ஒன்றுமே புரியலடா. இவனை வேற இங்கே வச்சிருக்கிறோம், பயமாக இருக்குடா. அப்போ நம்ம பேசுனது இவங்கிட்ட கிடையாது. ஆமாம், நம்ம எஃபியில் சேட் பண்ணது பேசுனது எதுவுமே இவன் கூட கிடையாது. எல்லாமே அந்த கண்ணாடி போட்ட பையன் கூட தான். அதே மாதிரி இவன் எஃபியில் பேசுனதும் சேட் பண்ணதும் அந்த பொண்ணு கூட. அது எப்படி? பஸ் ஸ்டாண்டுக்கும் இவனே வரான், புல்வெளிக்கும் இவனே வரான். இவன் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஏன் வந்தான், எதுக்கு வந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் இவன் அந்த புல்வெளிக்கு வந்தது அந்த பொண்ணை பார்க்க. இல்லை கூட நடக்கும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல. அதான் கோஇன்சிடென்ஸ். கோஇன்ஜெக்ஷன்னா? கோஇன்ஜெக்ஷன் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா 2 வெவ்வேறான விஷயங்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நடக்குது தான் கோஇன்சிடென்ஸ். அது மட்டும் இல்லை, தப்பு நம்ம மேலே. மொதல் தப்பு அவனை பற்றி ஒழுங்காக டீட்டெயில் கலெக்ட் பண்ணாது. 2வது தப்பு அவன் ஏன் பணக்காரனு தெரியாமல் அவனை தூக்கந்து. 3வது தப்பு அவனை இன்னும் நம்ம இங்கே வச்சிருக்கு. எல்லாம் ஓகே, இவனை வேற இங்கே வச்சிருக்கிறோம், என்ன பண்ணுறது? ஏன்பா சொன்ன தப்பி குடிங்க, வெளில போய் போட்டு குத்துறானா? அவன் சொல்ல மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி அவன் இருக்கிற சூழ்நிலையில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போவானான்னு தெரியல. வாங்க. சரி, உங்கள் பேர் என்ன? வரும். வருணா? இதுலேயும் கோஇன்சிடென்ஸா? இதில் என்ன கோஇன்சிடென்ஸு? டேய் வாங்கடா. டேய், நான் எஃபியில் பேசுகிறேன், அவன் பேரும் வருண் தான்டா. ஹலோ. சொல்றீ என்ன? நான் அழகா இல்லைன்னு போயிட்டான். சொல்கிறா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்டா. சரி விட்றா, உனக்குன்னு ஒரு நல்ல லவ் கண்டிப்பாக அமையண்டா. ஹே போடி. இந்த காலத்தில் எத்தனை பேரடி உண்மையாக லவ் பண்ணுறாங்க? எல்லாம் போயிடா. ஒருத்தவங்க கருப்பாக இருக்காங்களா சிவப்பாக இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஏழையா பணக்காரனா பார்க்குறாங்க. ஹைட்டாக இருக்காங்களா குள்ளமாக இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தவங்களோட கேரக்டர் யாருமே பார்க்கறது இல்லை. இதான் இந்த காலத்தோட லவ், இந்த காலத்தோட ஃபேஷன். இதனால தான்டா லவ் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் இப்போ எனக்கும் நடக்குது. சரி ஓகேடா, நான் அப்புறமா பேசுகிறேன். சரி ஓகேடி, நான் அப்புறமா பேசுகிறேன். சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கோயின்சைட் ஆனதுனால அவங்க எஃபியில் சேட் பண்ணி உண்மையாக லவ் பண்ணவங்க அவங்க இருக்கிற அதே பார்க்கில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. இதுவும் ஒரு விதத்தில் கோயின்சிடென்ஸ் தாங்க. கோயின்சிடென்ஸுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லதாகவும் அமையலாம், கெட்டதாகவும் அமையலாம், தெரிஞ்சும் நடக்கலாம், தெரியாமல் நடக்கலாம். பட் always try to be happy. எல்லாம் ஓகே, என்ன பண்ணுறது?
ஏன்னா கட்டி பிடிச்சிக்கிறீங்க? டேய் யாரா நீங்க? டேய் என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் அவன் ரொம்ப பேசுறான், அவன் கண்ணை கட்டான். என் பேக் ஒன்று தெரியுமாடா உங்களுக்கு? எங்க அப்பா எவ்வளோ பேர் ஆகும் தெரியுமா? டேய்